இங்க ஒருத்தன் தினமும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு ஆனியன் சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். அவனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இதை தவிர வேற என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சூப்பு மேல பைத்தியமா இருக்கான். அதை சாப்பிடும் போது அவனுக்கே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மனசுல இருக்கிற கவலை எல்லாமே பறந்து போயிடுது. அப்படி இருக்க ஒரு நாள் வந்து பார்த்தா அந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் மெனுல இருந்து எடுத்துறாங்க. அதுல இருந்து இவனோட வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி ஆயிடுது. ஏன்னா எப்பெல்லாம் இவன் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றானோ அப்பெல்லாம் அந்த சூப்பு தான் அவன் மனசை தேத்தி இருக்கு. இப்ப அதுவும் போயிடுச்சுன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறான். உடனே அந்த ஒரு ஐட்டத்தை மட்டும் எதுக்காக மெனுல இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டே ஆகணும்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இவனை பார்த்ததும் கடை சத்தியாச்சுன்னு போர்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அப்பயே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ஓனர் கிட்ட எதுக்காக ரெஸ்டாரண்ட்ல நல்ல டிஷ்ஷான அந்த சூப்பை நிறுத்துனீங்கன்னு கேக்குறான். அதை கேட்டதும் ஓனருக்கே கோவம் வந்துருது. இதை தவிர வேற எதையாவது ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. இவனால அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறான். அப்பயும் எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த சூப்பை செஞ்சு தர முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பேக் இவன் கையில கொடுத்துட்டு என் கூட மார்க்கெட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறா. அங்க போய் அந்த சூப்புக்கு தேவையான ஆனியன் எல்லாத்தையும் எடுக்கிறா. அதுக்கப்புறம் தான் சொல்றா, ஒவ்வொரு நாளும் ஆனியனோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அதை வாங்குறதை விட ஸ்டோர் பண்றதுதான் கஷ்டம். சரியா ஸ்டோர் பண்ணாம விட்டுட்டா மொத்த ஆனியன் வேஸ்டா போயிடும். இத கஸ்டமரோட பில்லுல சேர்க்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சூப்புக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸையும் வாங்கிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல அவன் கையாலே அந்த ஆனியனை உரிக்க வச்சு கட் பண்ணி அவன் கையாலே அந்த சூப்பை செய்ய வைக்கிறா. இவனும் அந்த சூப்புக்காக எல்லாத்தையும் செய்யறான். அப்பதான் அவனுக்கே ஒரு சூப்புக்கு பின்னாடி இவ்வளவு வேலை இருக்கான்னு புரியுது. ஒரு சூப்புக்கே இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா மத்த டிஷ்ஷை எப்ப செய்யறதுன்னு யோசிக்கிறான். ஒரு வழியா இவனும் அந்த சூப்பை செஞ்சு முடிச்சிடறான். இப்ப அந்த சூப்பை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அதை குடிச்சுதான் அவனுக்கு இந்த உலகமே மறந்துருது. சோ மறுபடியும் இதை மெனுல சேர்க்க முடியுமான்னு கேக்குறான். ஆனா அவ இந்த டைம் எதுக்காக அந்த மெனுல இருந்து அதை எடுத்தாங்கிற உண்மையான காரணத்தை சொல்றா. ஆக்சுவலா இவன் ஃபர்ஸ்ட் இவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது சோகமா உள்ள வந்திருப்பான். வந்து எதையாவது ஆர்டர் பண்ணணுமேனு ஒரு ஆனியன் சூப் ஆர்டர் பண்ணிருப்பான். ஆனா அந்த சூப்பை குடிச்சதும் அவன் மனசுக்குள்ள இருந்த கவலை எல்லாம் பறந்து போய் சந்தோஷமாயிடுறான். அவன் முகம் சந்தோஷப்படுறத பார்த்து இவளும் சந்தோஷப்படுறா. இதே மாதிரி அவன் ஒவ்வொரு தடவை வரும்போது சோகமா வரதும் வெறும் அந்த சூப்பை மட்டும் ஆர்டர் பண்றதும் சந்தோஷமா வெளியில போறதுமா இருக்கான். அவன் சந்தோஷப்படுறத பார்த்து இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் செஞ்ச ஒரு டிஷ் ஒருத்தனோட ஃபீலிங்ஸே மாத்துதுன்னு சந்தோஷப்படுறா. எப்ப அவன் வருவான்னு தினமும் அவனுக்காக காத்துட்டு இருக்கா. ஆனா திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் ஆளைய காணோம். இவ்வளவு சூப்பர் செஞ்சு கீழே ஊத்திடுறா. அது அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் சோகமா இருக்கிறப்ப மட்டும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்படின்னா இப்ப அவன் மனசுல எந்த கவலையும் இல்ல. அதனாலதான் ரெஸ்டாரண்ட் பக்கமே வரலன்னு கோவம் வருது. இதுக்காக செலவு பண்ணி ஒரு சூப்பர் செய்யணுமான அந்த டிஷ்ஷே மெனுல இருந்து எடுத்துறா. அதை கேட்டது இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஆனா இந்த டைம் அந்த ஆனியன் சூப்போட நிக்காம வேற ஒரு புது டிஷ் ஆர்டர் பண்றான். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையே ஒரு மெனு மாதிரி தான். எப்பயும் ஒரே விஷயத்தோட நிக்காம அடுத்தடுத்து தேடி போகும்போதுதான் வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க முடியும்.